ஹாய். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸான வீடியோவோட கன்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த மக்கோட நம்மகிட்ட இருக்கிற தீம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது எப்படின்னு பார்த்திருந்தோம். இப்ப இந்த தீம் ஏதுமே வேண்டாம், கஸ்டமைஸ்டா அவங்களே ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மக்கோட எந்த தீமுமே இல்லாம ஒரு டிசைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதுல வேணாலும் அவங்க என்ன இமேஜஸ் வேணாலுமே அப்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா டிஃபால்ட்டா போய் ஆட் ஆகிக்கும். அதுல என்ன கலர் தீம் செட் பண்ணிக்கலாம், அவங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் அவங்களால அந்த மக்கை டிசைன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிசைனை அவங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம கிட்ட சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த திங்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மக்ல அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் இப்போ எது பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ மக்ல எப்படி கஸ்டமைஸ்ல டிசைன் பண்றாங்களோ அதே மாதிரி நோட் புக்கும் அவங்களால டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நோட் புக் எப்படி டிசைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பிஃபோர் தான் நான் நோட் புக் பேஜுக்கு போய் இப்போ பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம எந்த நோட் புக்கு செட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த நோட் புக்கு தான் எந்த டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருக்கோம். இங்க கீழே வந்துட்டீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் டைப்ல வந்துட்டு நான் நம்ம கிட்ட இருக்க மொத்தம் 2 டெம்ப்ளேட் தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஒன்று மக்குக்கான டெம்ப்ளேட் பண்ணியிருக்கோம், நோட் புக்கு பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நான் நோட் புக்குன்னு செல் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் எந்த நம்ம ப்ராடக்ட்ல மேப் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்ல மேப் ஆயிருக்கும். இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் அந்த டெம்ப்ளேட் மேப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க டெம்ப்ளேட் டிசைன் யுவர் ஓன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒன்ஸ் இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், பைண்டிங் டைப் நம்ம ஸ்பைரல் வேணுமா இல்லை சென்டர் ஸ்டேபிள் வேணுமான்னு சொல்லிட்டு பைண்டிங் டைப் செலக்ட் பண்ணிக்க முடியும். பின்ன ரூலிங் எப்படி மீன்ஸ் ரூல்டு நோட்டா இல்ல அன்ரூல்டு நோட்டா இல்ல 4 லைன் நோட் வேணுமா இல்ல செக்கடு நோட் வேணுமாங்கிற மாதிரி நம்ம நோட்ஸ் என்ன டைப்ல வேணும்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். பின்ன பாத்துட்டீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்கிற நோட் 80 பேஜா 120 பேஜா இந்த மாதிரி பேஜ் ஆர் கவுண்ட் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் சைஸா ஷார்ட் சைஸா செலக்ட் பண்ணிக்கலாம். பின்ன நம்ம கிட்ட எத்தனை புக்ஸ் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மினிமம் 6 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நம்ம கைட் டிப்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம இது ஒர்க் பண்றது நோட் புக் கஸ்டமைஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கஸ்டமைஸ் நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட் புக் கஸ்டமைஸ் பண்றதுக்கான பேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி என்ன சைசஸ்ல எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். கஸ்டமைஸ்ல நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ரீ டிசைன்டு கவர்ல இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அங்க இருந்து நீங்க எடுக்கிறதுனால இந்த மாதிரி கெட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்டா பேக்கான்னு கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி 6 புக்குக்குமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதே இல்லாம கஸ்டமைஸ்டா பண்றோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற இமேஜ் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் கஸ்டமைசர்ல போய்க்கலாம். இங்க வந்துட்டு அப்லோட் இமேஜ் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இங்க வந்துட்டு நம்ம எந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான்னு கேட்கும். இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம 6 புக்குக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த டிசைன்ல அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம 6 புக்குக்குமே நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ரிவியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்க. ஜஸ்ட் நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரிவியூஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் புக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் இது பேக் இது, அது மாதிரி நம்ம 6 நோட்டுக்குமே அவங்களுக்கான டிசைன் ப்ரிவியூ மாதிரி உங்களுக்கு இங்க கிடைக்கும். இந்த மாதிரி இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆட் டு கார்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இந்த திங்ஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா ஆனா ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி மீன்ஸ் நம்ம கார்ட்ல பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க இதுக்கப்புறம் ஃபர்தரா பை பண்ணதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்தரா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி பண்ணிருக்கோமோ அந்த ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்க புதுசா ஒரு கஸ்டமைஸ்டா நோட் புக் பிரிண்ட் பண்ணாலுமே நீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ணிக்கும் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபிளாஷ் சேல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க, அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இங்க பாத்துட்டீங்க சேல்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க ஃபிளாஷ் டீல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்.
இந்த ஃபிளாஷ் டீல்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் இப்போ ரெண்டெல்லாம் கிரியேட் பண்ணி ஒன்று தீபாவளி ஆஃபர் பண்ணி மிட் நைட் டீல்ஸ் ரெண்டெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ புதுசாக ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கிரியேட் நியூ ஃபிளாஷ் டீல்ஸ் கொடுத்துக்க முடியும். இங்க நம்மளுக்கு தீபாவளி இப்போ பொங்கல் ஆஃபர்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா பொங்கல் ஆஃபர்னு நம்ம ஃபிளாஷ் டீல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் என்ன வரும், அதோட டெக்ஸ்ட் கலர் என்ன கலர்ல ஒயிட்ல வேணுமா டார்க் கலர்ல வேணுமான்னு சொல்லிக்கலாம். அதோட சொல்லிட்டு நமக்கு செட் பண்ணிக்க முடியும். பேனர்ங்கிறது என்னன்னா அதுதான் நமக்கு திங்ஸ்க்கான யூஸ் பண்றது. நம்ம டேட் ரேஞ்ச் எந்த டேட்ல இருந்து எப்போ வரைக்கும் அந்த ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்றோங்கிறத நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, இப்போ எந்த ப்ராடக்ட் எல்லாம் இதுல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம இங்க பண்ணிக்க முடியும். இப்போ ரெண்டு வந்துருச்சு. அதுக்கு எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், இப்போ ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறனாலுமே பண்ணிக்கலாம். அது ஃபிளாட்டா பர்சன்டேஜா நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைனல் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஃபிளாஷ் டீல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபிளாஷ் டீல்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நியூஸ் லெட்டர்ஸ் ஒன்றா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ். அப்லோட் ஃபைல்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ் நம்ம என்னெல்லாம் வெப்சைட்ல என்ன இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே ஒரே பிளேஸ்ல நீங்க பாத்துக்க முடியும். நீங்க சாம்பிள்ஸ் காணிக்கணும்னாலுமே நம்ம இங்க பாத்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் இங்கே உங்களுக்கு தெரியும். இதாச்சும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி லிங்க் பண்ணி. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க தான் நம்ம கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் பார்க்கணும்னா இங்க கஸ்டமர்ஸ் லிஸ்ட்ல எல்லாமே பாத்துக்க முடியும். அதே நம்ம செல்லர்ஸோட டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது பாத்துக்கலாம். பின் சேல்ஸ் என்ன நம்ம கிட்ட வர ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, புதுசா ஏதாச்சும் ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம இங்க ஆர்டர்ஸ்ல பாத்துக்கலாம். ஆர்டர்ஸ்ல இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புதுசா ஆர்டர்ஸ் வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்க முடியும். அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வியூ கொடுத்தோம் நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். அது என்ன டெலிவரி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இந்த ட்ராக்கிங் கோட் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பேடா அன்பேடாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதேதான் கவர் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாச்சும் ஃபுல்லாவே செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் கால் பேக் பண்ணுங்க. ஃபர்தரா பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ என்டையர் திங்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்றோம். திங்ஸ் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் ஃபுல்லாவே நீங்களே இப்போ ஆல்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இமேஜஸும் அதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்களே சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் இதுதான் இந்த சைட்ஸ்ல கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண திங்ஸ். ஓகே, தேங்க்யூ.